சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒண்ணு. ஃபர்ஸ்ட் ஐம்பெரும் காப்பியங்கள் நூல்னா என்னென்ன இருக்கு? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இந்த 5 நூலை தான் ஐம்பெரும் காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. இதுல முதன்மையான நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் காலத்தாலும் கதை தொடர்பாலும் பாவகையாலும் ஒன்றுபட்டு இருக்கிறதுனால இந்த 2 நூலையும் இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரம் உருவான கதை. ஒரு நாள் சேரன் செங்குட்டுவன் சீத்தலை சாத்தனாரோடவும் இளங்கோவடிகளோடவும் மலைவளம் பார்க்கறதுக்காக போனாங்க. அங்கிருந்த மலைவாழ் மக்கள் எல்லாரும் வேங்க மரத்து கீழே ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தோன்னு சொன்னாங்க. அதை கேட்ட சீத்தலை சாத்தனாரும் அந்த பெண்ணோட கதை எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கோவலன் கண்ணகி வரலாறு சொன்னாரு. அதை கேட்ட இளங்கோவடிகளும் இந்த கதையை சிலப்பதிகாரம் என்ற பெயரால நான் எழுதுறேன்னு சொன்னாரு. அதுக்கு சீத்தலை சாத்தனாரும் அடிகள் நீரே அருளுகன்னு சொன்னாரு. இப்படிதான் சிலப்பதிகாரம் உருவாச்சு. சரி, இளங்கோவடிகள் எதுக்கு இந்த நூலுக்கு சிலப்பதிகாரம்னு பெயர் வச்சாங்க? இந்த கதையோட மூல காரணமே கண்ணகியோட சிலம்பு தான். அதனால சிலம்பால விளைந்த கதை அப்படின்றதுனால சிலப்பதிகாரம்னு பெயர் வச்சிட்டாரு. சிலப்பதிகாரம் பத்தி ஒரு ஜெனரலா ஒரு திங்ஸ் சிலப்பதிகாரம் 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் கொண்டது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். புகார் காண்டத்துல 10 காதைகளும், மதுரை காண்டத்துல 13 காதைகளும், வஞ்சி காண்டத்துல 7 காதைகளும் இருக்கு. இந்த சிலப்பதிகாரம் உரையாடல் டைப்ல இருக்கிறதுனால உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்துக்கு இன்னொரு பெயரும் இருக்கு. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம், முதற் காப்பியம், நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு பாரதியாரு சிலப்பதிகாரத்தை புகழ்ந்து இருக்காங்க. சிலப்பதிகாரம் 3 உண்மைகளை உணர்த்தும். என்ன உண்மைகள்னா, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். யார் இந்த இளங்கோவடிகள்? இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுக்கும் நற்சோனைக்கும் 2 பசங்க இருக்காங்க. முதல் பையன் பேரு சேரன் செங்குட்டவன், 2வது பையன் தான் இளங்கோவடிகள். அந்த காலத்துலலாம் அரசருக்கு அப்புறம் மூத்த பையன் தான் நாடு ஆள்வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஜோசியர் இளையவனான இளங்கோவடிகள் தான் இந்த நாடு ஆள்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை பொய்யாக்கணும் அப்படின்றதுக்காகவே சின்ன வயசுலே இளங்கோவடிகள் துறவியா போயிட்டாரு. சரி வாங்க மெயின் ஸ்டோரிக்குள்ள போலாம். காவிரி பூம்பட்டினத்துல பெரும் வணிக மாசாத்துவானோட மகன் தான் கோவலன். அவன் கலை உணர்வும் வறியோருக்கு உதவும் நற்பண்பும் உள்ளவன். அதே காவிரி பூம்பட்டினத்துல பெரும் வணிகனான மாநாய்க்கனோட மகள் தான் கண்ணகி. கண்ணகி திருமகள் போன்ற அழகும் பெண்கள் போற்றும் பெருங்குண சிறப்பும் கற்பு திறமும் மிக்கவள். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கோவலன் ஆடலரசி மாதவியை விரும்பி கண்ணகியை பிரிஞ்சு போயிட்டான். மாதவியோட வீட்லயே தங்கி அவனோட செல்வத்தை எல்லாத்தையுமே இழந்தான். மாதவி இந்திர விழாவுல காணல் வரி பாட்டை பாடினான். அந்த பாட்டோட பொருளை தப்பா புரிஞ்ச கோவலன் மாதவியை விட்டு பிரிஞ்சுட்டான். பிரிஞ்சவன் தன்னோட மனைவியாகிய கண்ணகி கிட்டே வந்தான். கண்ணகி கோவலனை சேர்த்துக்கிட்டாங்க. இழந்த செல்வத்தை எல்லாத்தையுமே மறுபடியும் சம்பாதிக்கணும்னு நினைச்சாங்க. அதனால வணிகம் செய்யலாம்னு சொல்லிட்டு கோவலன் கண்ணகியை கூட்டிட்டு மதுரையை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் வழி துணையா கவுந்தியடிகள் என்ற சமணத்துறை ஒருத்தர் வந்தாரு. மதுரை நகரத்துக்கு போனதும் மாதிரின்ற பாட்டி கிட்ட அவங்க 2 பேரையும் ஒப்படைச்சிட்டு கவுந்தியடிகள் போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில கோவலன் கிட்ட கண்ணகி தன்னோட ஒரு கால் சிலம்பை கைட்டி இதை விட்டு காசா கொண்டு வாங்க, நம்ம எதனா தொழில் செய்யலாம்னு கொடுத்தாங்க. கோவலனும் மதுரை கடை வீதிக்கு அந்த கால் சிலம்பை விற்கலான்னு போனாங்க. ஒரு பொற்கொள்ளன் கிட்ட அந்த சிலம்பை விற்றாங்க. ஆல்ரெடி இந்த பொற்கொள்ளன் அரசரோட மனைவி கிட்ட இருக்கிற ஒரு கால் சிலம்பை திருடிட்டாங்க. அரசரோ அதை கண்டுபிடிச்சு யார் அந்த கால் சிலம்பை திருடி வச்சிருக்காங்களோ அவங்கள கொலை பண்ணிடுங்கன்னு உத்தரவும் விட்டுட்டாங்க. அதனால எங்க நம்ம மாட்டிடுவோமோன்னு பயத்திலே இருந்தப்போ கரெக்டான டைம்ல கோவலன் அந்த கால் சிலம்பை விற்கிறதுக்கு வந்தான். அதை பார்த்ததும் இவனை அரசர்கிட்ட போட்டு குத்துலான்னு நினைச்சு திருட மாட்டிக்கிட்டான். வந்து இவனை கைது பண்ணிட்டு போங்கன்னு அங்க சுத்திட்டு இருந்த காவலர் கிட்ட சொல்லி கோவலனையும் கைது பண்ண வச்சுட்டான். ஆனா கோவலன் நான் திருடன் இல்ல அப்படின்னு எதுவுமே சொல்லாம சைலண்டா போயிட்டான். ஏன்னா அவனுக்கு ஒரு கில்ட்டி இருந்துச்சு, கண்ணகிக்கு துரோகம் பண்ணதுனால. அரசரோ கோவலனோட சைட்ல இருக்கிற நியாயத்தை கேட்காம அவனை கொன்னுட்டு அந்த கால் சிலம்பை எடுத்துட்டு வாங்கன்னு ஆணையிட்டாரு. அதனால காவலர்களும் கோவலனை
கொன்னுட்டாங்க. இந்த செய்தி எல்லாம் மாதிரி மூலியமா கண்ணகிக்கு தெரிஞ்சதும் என்னோட கணவன் கல்வன் இல்லை அப்படின்னு இந்த மன்னனுக்கும் உலகத்துக்கும் உணர்த்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு அரண்மனையை நோக்கி தலைவிரி கோலமா போனாங்க. அங்க போனதும் அரசரோட அவையில வழக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. கண்ணகி அரண்மனை வந்து சேர்ந்ததும் அரண்மனை காவலர் ஒருத்தர் கண்ணகியை நிப்பாட்டி, யாருமா நீ, இங்க எதுக்குமா வந்திருக்கேன்னு கேட்டாங்க. அதுக்கு கண்ணகியும் கடும் கோபத்தோடு நான் அரசர்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. வாயிற்காவலனும் அரசர்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி ஒரு பெண்ணு கடும் கோபத்தோட வந்திருக்காங்க, உங்ககிட்ட ஏதோ பேசணுமா அப்படின்னு சொன்னாங்க. அரசரும் அந்த பெண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. வாயிற்காவலன் கண்ணகிய அரசர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அரசரு கண்ணகிய பார்த்து, நீர் ஒழுகும் கண்களுடன் என் முன் வந்து நிற்கும் நீ யார் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு கண்ணகியோ, ஆராய்ந்து அறிந்து நீதி வழங்காத அரசனே, புறாவின் துன்பத்தை போக்கிய சிபி மன்னனும் தன் அரண்மனை மணி ஒலியை கேட்டு பசுவின் துயரை அறிந்து தன் மகனையே தேர் சக்கரத்தில் இட்டு கொன்ற மனுநீதி சோழன் வாழ்ந்த புகார் நகரமே யான் பிறந்த ஊர். அந்த புகார் நகரில் பெரும் வணிகனான மாசாத்துவானின் மகனை மனம் புரிந்தேன். ஊழ்வினை பயனால் வாழ்வதற்காக நின் மதுரை நகரத்துக்கு வந்து என் கால் சிலம்பினை விற்க முயன்று உன்னால் கொலை செய்யப்பட்ட கோவலன் மனைவி நான். கண்ணகி என்பது என் பெயர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பாண்டிய மன்னனும், கல்வனை கொலை செய்யறது தப்பு இல்ல, அதுவே அரச நீதினு சொன்னாங்க. என்னோட கணவன் கல்வன் சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கண்ணகி கேட்டாங்க. இந்த கால் சிலம்பு தான் ப்ரூஃப்னு அரசரு சொன்னாரு. என்னோடதும் அரசியோடதும் கால் சிலம்பு ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனா என்னுடைய கால் சிலம்பு மாணிக்க பரல்களை கொண்டதுன்னு கண்ணகி சொன்னாங்க. அதுக்கு அரசரோ, எம்முடைய கால் சிலம்பின் பரல்கள் முத்துக்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவலன் கிட்ட இருந்து கைப்பற்றிய அந்த ஒரு கால் சிலம்பை எடுத்துட்டு வர சொல்லி கண்ணகி முன்னாடி வச்சாங்க. கண்ணகி அந்த சிலம்பை எடுத்து ஓங்கி உடைச்சாங்க. அதுல இருந்து மாணிக்க பரல்கள் வெளியே வந்தது. வெளியே வந்த மாணிக்க பரல்ல அரசரோட உதட்டுல பட்டு தெரிச்சுது. அதை பார்த்த அரசரோ, அறநெறிய தவறிட்டேன், நானே தப்பான நீதியை கொடுத்துட்டேன்னு சொல்லி அந்த அரையணியில இருந்து கீழே விழுந்து இறந்துட்டாரு. அதை பார்த்த அரசி கோப்பெருந்தேவி, கணவனை இழந்த பெண்ணுக்கு என்னால ஆறுதல் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அரசர் காலை தொட்டு வணங்கி அவங்களும் அங்கேயே இறந்துட்டாங்க. ஃபைனலா கண்ணகி கோவலன் வந்து திருடன் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்களோட கோபம் தீராததுனால தன்னோட கற்பு திறனால அந்த மதுரையை எரிச்சிட்டாங்க.